எல்லாருக்கும் வணக்கமுங்க. இன்றைக்கி ஒரு ஈஸியான கேரட் சாதம் செய்ய போகிறோம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேருக்கு தகுந்த மாதிரி கேரட்டு, ஒரு 3 பச்சை மிளகா, 2 வெங்காயம், கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக, அதாவது பொடியாக நறுக்கியாச்சுங்க. கேரட்டு அதே மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கோம். வரமிளகாய் தாளிக்கும் போது உடச்சி போட்டுக்கலாங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாத்திரத்தை இந்த மாதிரி அடுப்பில் வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுவதில் இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்ல ஒரு கிளறி விட்டுலாங்க. இந்த ஆயில் இருக்கிறதுனால ரெண்டுமே சீக்கிரமாக கறி விடுங்க. அதனால் டக்குன்னு எல்லாமே பண்ணணுங்க. இது கூடவே வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு கிளறி விட்டுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கிளறி விட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வணங்குதுங்க. இந்த வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கிளறி தருக்கலாம். வெங்காயம் நல்லா வாங்கிப்போம். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா எதுக்காக ஆட் பண்ணோம்னா, கேரட் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் காரத்துக்காக பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. இப்போது நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்லைஸ் கட் பண்ணி கேரட் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ஒரு 2 to 3 minutes நல்லா தண்ணி ட்ரை ஆகட்டும். கேரட் அதில் வெந்துடும். இப்போ நல்லா அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சுங்க. இது கூட கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கேட்டிங்கன்னா, நம்ம தண்ணி ஊற்றுனதுனால அந்த ஆயிலோட கன்சிஸ்டன்சி கம்மியாகிடும். சில பேர் எண்ணெயிலே இதை வணக்குவாங்க. அந்த மாதிரி வணக்கலாம். நாங்கள் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் தேவையான அளவு மட்டும் ஆயில் ஊற்றிக்கிறோம். இதை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி 3 விசில் விட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அது கூட கிளறி எடுத்து அதுக்கு கேரட் சாதம் எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இது நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாப்பாடுங்க. இது கூட அந்த நம்ம வணக்கின கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பரவலாக அதை நம்ம கேரட்டு இதெல்லாம் தாளித்து வச்சு சொல்லிங்களா, அது பரவலாக தூவிட்டு தான் கிளறணும். அப்போ தான் எல்லா பக்கமும் பிடிக்கும். அவ்வளவுதாங்க, ஒரு அருமையான கேரட் சாதம் கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.